ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்துட்டு நம்மளுடைய பேங்காக் vlog-ஓட சீரீஸ் பார்ட் 3. ஸோ டே 3. ஸோ நம்ம இன்னைக்கு எங்கெல்லாம் போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறேன்றதை ஆஸ் யூஷுவல் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ நேற்று வந்துட்டு மேபி நான் போட்ட அந்த வீடியோ வந்துட்டு பாதியிலே நான் கட் பண்ணியிருப்பேன். பிகாஸ் பார்ட்டி நைட்ஸ் ஃபன், அதனால நான் வந்துட்டு பாதியோட நாட் பாதி, அதுதான் எங்களோட லாஸ்ட் என்ன சொல்லுவாங்க லாஸ்ட் ஸ்டாப்பாகவே இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு நான் ஹார்ட்வே படுத்து தூங்கிட்டோம். அண்ட் தென் த நெக்ஸ்ட் டே தான் இன்னைக்கு. ஸோ இப்போ மணி இருந்தால் 9. நாங்கள் வந்துட்டு படுக்கிறப்போ ஒரு மணி ஒரு 3:34 இருக்கும். ஸோ இப்போது 9 o'clock மார்னிங். இப்போ நாங்கள் வந்துட்டு எழுந்திருச்சு ஃப்ளோட்டிங் மார்க்கெட், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இடத்துக்குலாம் போக போகிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு உண்மையாலுமே நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு வீடியோவாக இருக்க போது. எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டினியூவாக பாருங்கள். ஓகே, இப்போ நாங்கள் போட்டுக்குள்ளே ஏறிட்டோம். போட்டுக்குள்ளே ஏறி கொஞ்சம் தூரம் போக போக சைட்லலாம் நிறையா கடை போட்டு வச்சுருந்தாங்கங்க. அந்த கடையிலலாம் அவங்க கொண்டு போய் நம்மளுக்கு நிப்பாட்டுவாங்க. நமக்கு என்னென்ன சாப்பாடு வேணுமோ நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஓகே, thank you. இன்னும் இவ்வளோ இனிப்பா ருசியா இருக்கு. செம்மையா இருக்கு. Yes, mate. Yes, mate. கிளப்ப மூடு. ஸோ நாங்கள் இந்த போட்டில் ஏறினதுக்கப்புறம் எங்களை இந்த போட்லேயே கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்கங்க. அங்கே வந்தோடனே நம்மளை அங்கே இறக்கி விட்டாங்க. இது ஆக்சுவலி என்ன ஸ்பாட்னா, இந்த இடத்துக்குள்ளே தான் வந்துட்டு டைகர் ஷோ இருக்குது, எலிஃபண்ட் ஷோ இருக்குது, க்ரொக்கடைல் ஷோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் எங்களையும் கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ நாங்கள் அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்குள்ளே போன உடனே நம்மளை கைட் பண்ணுறதுக்கு நிறையா பேர் இருப்பாங்க. நம்ம எந்த ஷோ வேணும் நம்ம சூஸ் பண்ணோன்னா அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இங்கே பலவிதமான ஷோ இருக்கும். ஒரு ஷோக்கும் ஒரு ஃபீ. நாங்கள் மொத்தமாக எடுத்தது ஒன்லி 4 ஷோஸ். ஸோ அதை நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஹலோ. ஸோ இப்போ நாங்கள் யாரை பார்க்க போகிறோன்னா சொல்லலாம் வேணாம், நான் அவரை டைரெக்டாகவே காட்டுறேன் யாரை பார்க்க போகிறேன்னு. ஐயோ, என்ன பி இங்கே நடக்க போகிறதுக்கெல்லாம் உயிருக்கு உத்தரவாதம் நீ எழுதிக்கிறேன்னு. தைரியம் தான்டா உனக்கு. டே என்னத்தையும் வர கடிச்சு சாப்பிடுதுடா. பி பாஞ்சா கூட உயிருக்கு உத்தரவாதம். என்னடா அடிக்கிறாங்க. A few moments later. Look me. 1, 2, smile. Look me. Apa bengkong ni dak ket ni. ஓய், செம்ம பெருசா இருக்கான். How old? Age? 7 years old. குழந்தை.
பார்த்தா குழந்தை மாதிரியா இருக்கு. எப்படி இருந்துச்சு டைகர் பார்த்த ஃபீலிங்கு? ஆமா, பயமுத்துறானுங்க. ஊ அப்பெல்லாம் சத்தம் போறானுங்க. அவனுங்க இப்படி வாய் லட்சு வந்துட போகுது. எடுத்து போடுது. வந்துட்டா மாப்பிள்ள. டேய் டேய் வராதடா. ஓகே, ஸோ நாங்கள் அடுத்து வந்திருக்கிற லொக்கேஷன் தான் வந்துட்டு இந்த பர்டிகுலர் வில்லேஜ். ஸோ இந்த வில்லேஜோட பேர் என்னென்னா லாங் நெக் வில்லேஜ், அதாவது நீட்டு கழுத்து கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துக்கு ஏன் அந்த பேருனா, இங்கே வாழ்கிற மக்கள் ஒரு இன மக்கள் மட்டும் கழுத்தில் சம்திங் நெக்லஸ் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அந்த நெக்லஸை போடுறதுனால அவங்களோட கழுத்தும் வந்துட்டு நீளமாக ஆகுறதா ஒரு பேச்சு. ஆனால் ஏன் அதை கழுத்தில் போடுறாங்கலாம் எனக்கு தெரியாது. இதை நான் கழுத்தில் போட்டு பார்த்தேங்க, செம்ம வெயிட்டு, செம்ம ஹெவி. உண்மையாலுமே எப்படி தான் அதை போட்டிருக்காங்கன்னே தெரில. சத்தியமாக என்னால் கொஞ்சம் நேரம் கூட போட முடியல, கழுத்து அப்படியே கழுண்டு உடஞ்சி உழுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துக்கு போனால் ஆக்சுவலி நம்மளை இதை போட்டு ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. பார்த்ததுக்கு செம்ம வெயிட்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறையா திங்ஸ்லாம் வேறு வச்சுருக்காங்க. சொந்தமாக ஹேண்ட்மேடாக அவங்களே செஞ்சு விற்கிற பொருட்கள் நமக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். One eternity later. என்னோட மாறு வேஷம் நல்லா இருக்கா? எனக்கு பிடிக்கல, ஆனா ஒரு மாதிரியா இருக்கு, வியர்டா இருக்கு. மேபி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி பாக்குறனாலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபைனலி நாங்கள் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டை முடிச்சுட்டு இப்போ ரயில்வே மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் கடை போட்டுட்டு இருக்கிற டைமில் பர்டிகுலர் டைம் மட்டும் உண்மையாலுமே ரயில் போகுமாங்க. அதை பார்க்கறதுக்கு தான் இப்படி வேர்க்க வேர்க்க 2 பேரும் வந்து நின்றுருக்கோம் பாருங்கள், எப்படி வேர்த்து ஊற்றிக்கிட்டு. ஓகே, கொஞ்ச நேரம் முன்னாடி எல்லாரும் கடை போட்டிருந்தாங்கல்ல, இப்போ இந்த ரயில் வர டைமில் மட்டும் எல்லாரும் கடையை மடித்து அங்கே சைட்டில் நிற்க வச்சுருவாங்க. நாங்கள் எல்லோரும் இங்கே என்ன வருஷக்கடி நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியே எல்லாருமே வீடியோ எடுக்க வந்துட்டாங்கங்க. எல்லாருமே ரயில்வே இந்த ட்ரெயின் வர டைமில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம், எல்லாமே எடுத்துக்கலாம். அதுக்காகவே இந்த ரயிலும் வந்துட்டு ரொம்ப மெதுவாகவே வரும். ரயில்வே மார்க்கெட்னை விடனே நான் நினச்சேன் பொய்யான ரயில் தான் வரும், உள்ளுக்குள்ளே மனுஷங்கள்லாம் உட்காந்துருக்க மாட்டாங்கன்னு. ஆனால் உண்மையாலுமே உள்ளுக்குள்ளே மனுஷங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. மெதுவாக அந்த ரயிலும் போகுது, அந்த ஹியூமன்ஸும் லைக் நார்மலாக பொறுமையாக உட்காந்துருக்காங்க. ஆனால் எங்கள் மூஞ்ச பாருங்க, வேர்த்து போய் டயர்டாக ஆகிட்டோம். பொண்ண ஒரு வெயிலுங்க. ஸோ ஃபைனலி ஒரு வழியாக ரயில்வே எல்லாம் பார்த்துட்டு ரயில் எல்லாம் அனுப்பி விட்டுட்டு நாங்கள் அந்த இடத்துல இருக்கிற ஒரு கடையில் போய் சாப்பிட்டோம். சும்மா சொல்லக்கூடாது, சாப்பாடு உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் பேங்காக்கில் வந்து இருந்த இத்தனை நாளில் நாங்கள் சாப்பிட்ற மொத்த ருசியான சாப்பாடு இந்த கடை தான். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நூடுல்ஸ் அப்புறம் ஸ்டிக்கி ரைஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு.
guys, ஸோ நாங்க ஒரு வழியா வந்துட்டு ஃப்ளோட்டிங் மார்க்கெட் காலையிலேயே கூட்டிட்டு போறப்போ டைம் இருந்தா ஒரு 11:30. இப்போ மணி வந்துட்டு 4:15. ஸோ நம்ம எங்கெல்லாம் போனோம்னா, நான் மலேசியா டைம் சொல்லல, தாய்லாந்து டைம் தான் சொன்னேன். தாய்லாந்து டைம் வந்துட்டு 4:15. ஸோ இப்போ நாங்க எங்கெல்லாம் போனோம்னா ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போனோம். ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ல இருந்து நம்மள வந்துட்டு டைகர் ஷோக்கு கூட்டி போனாங்க. டைகர் ஷோனா டைகர் கூட நின்று போட்டோ பிடிக்கிறதுக்குலாம் கூட்டி போனாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மள எலிஃபன்ட் ஷோ கூட்டி போனாங்க. அதுக்கப்புறம் மங்கி கூடலாம் நின்று போட்டோ பிடிச்சேன். இன்னைக்கு டே போனுச்சு. ஆஃப்டர் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் நம்மள வந்துட்டு ரயில்வே மார்க்கெட் கூட்டி போனாங்க. அங்க நத்திங் மச், நிறைய கடை போட்டிருந்தாங்க. கடைக்கு நடுவுல வந்துட்டு ரயில்வே போகும். ஸோ நான் அது வீடியோல போட்டிருக்கேன். ஓ, ரயில்வேக்கு நடுவுல ட்ரெயின் போவோம். நான் சொன்னா ரயில்வேக்கு நடுவுல ரயில்வே போன்னு சொன்னா சாரி சீலா. ஓகே, அது காட்டினாங்க. ஸோ அது முடிச்சுட்டு நாங்க அந்த ரயில்வே மார்க்கெட்ல போயிட்டு ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இப்போ நாங்க வந்துட்டு எங்களோட ஹோட்டலுக்கு திரும்ப போயிட்டு இருக்கோம். காலையில போறப்போ அழகா மூஞ்சில பவுடர்லாம் கொஞ்சம் கூடையா, லிப்ஸ்டிக்லாம் நல்லா அழகா போட்டு போனேன். இப்ப வந்துட்டு நானும் இவரும் காஞ்சி கருவாடா போயிட்டோம். கருவாடா அவ்வளோ வெயிலு, சரியான வெயிலு. நான் முதல்ல சும்மா செக் பண்ணி பார்த்தேன் எவ்வளவுதான் வெயில் இங்க இருக்குது அப்படின்னு. செக் பண்ணி பார்த்தப்போ மலேசியா கேரள நம்மளோட வெயில் வந்துட்டு 34, 33, 32 சம்திங் மாதிரி தான் இருந்துச்சு. இங்க வந்துட்டு வெயில் 38ல இருந்துச்சு. ஸோ குவாய்ட் ஹை, சரியான சூடு, முட்டியே முடியல. நான் வீடியோலாம் போட்டிருப்பேன், அந்த வீடியோலயே பாருங்க. அப்படியே வேர்வையில நான் குளிச்சுட்டேன், அவ்வளோ சூடா இருந்துச்சு. கண்ணுக்கெல்லாம் கருப்பாகிற அளவுக்கு அவ்வளோ வெயில். நாங்க 2 பேருமே ஆக்சுவலி ரொம்பவே டேன் ஆயிட்டோம். ஸோ என்னது 10 ஆயிட்டு இது 10 ஆயிட்டு வந்து அதை கணக்கு பண்ணியிருக்கேன். 10 ஆயிட்டுமா ஜோக்கா, ரொம்பவே டேன் ஆயிட்டோம். இப்போ வந்துட்டு நம்மளோட ஹோட்டல் போயிட்டு இருக்கோம். ஹோட்டல் போயிட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நைட் பார்ட்டிக்கு வெளியாகலாம். Are you happy? ஓகே. ஓகே காய்ஸ், நைட்டு நாங்கள் போன இடம் தான் இது. இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா தி சூச்சா. இது வந்துட்டு கான்சிடர் கிளப்னு சொல்லலாம், பார்னு சொல்லலாம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் சொல்கிறேன், பேங்காக் போனீங்கன்னா இந்த ஒரு பிளேஸ் வந்துட்டு மஸ்ட் விசிட். நீங்கள் போயிட்டு அந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக விட்னஸ் பண்ணி ஆகணும். அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இந்த பிளேஸ் வந்துட்டு கான்சிடர் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு அவதார் சிட்டிக்குள்ளேயே போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த லைட்னிங் அதோட சேர்த்து. இந்த இடத்துக்கு போகிறதா இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெள்ளனியாக போயிடுங்க. ஏன்னா இந்த ஒரு அழகான இடத்த பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் வருவாங்க இந்த வியூவை என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா அரவுண்ட் 6 or 7 PM நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு க்யூ பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா க்யூ வெளியே வரைக்கும் போகும், அவ்வளோ லாங் க்யூ இருக்கும்.